கொடைக்கானலில் முதன்முறையாக நடைபெற்று வரும் கண்கவர் ராட்சத காற்றாடி திருவிழாவை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக ஆண்டுதோறும் கோடை விழா மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கோடை விழா நாளை மறுநாள் தொடங்கி 9 நாட்கள் நடைபெற உள்ளது. இதையொட்டி திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் முதன்முறையாக ராட்சத காற்றாடி திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. உலகளாவிய பயிற்சி பெற்றவர்கள் மூலம் மன்னவனூர் ஏரி பகுதியில் டிராகன், லில்லிஃபுட், ஜல்லிக்கட்டு காளை உள்ளிட்ட சுமார் 40 வகையான காற்றாடிகள் பறக்கவிடப்பட்டன. இதமான சூழலில் காற்றாடி திருவிழாவை பயணிகள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். எங்கள் கிளைமேட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். இங்கே இந்த ஃபெஸ்டிவல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நடத்துகிறாங்க. இது நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததே இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. கூலிங்காக ரொம்ப சில்லுன்னு இருக்குது. காற்றாடி திருவிழாவைக்கான சுற்றுலா பயணிகளுக்கு இலவச அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் ஒழிப்பு, இயற்கையை பாதுகாத்தல் உள்ளிட்ட கருத்துகளுடன் தொடங்கிய காற்றாடி திருவிழா மே 25ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக நடைபெற்று வரும் இந்த காற்றாடி திருவிழா சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.